வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பேஸ்க்குள்ள சப்ஸ்பேஸ் இருந்து அதுக்கான சப்செட் வேல்யூஸ், பேசிஸ், அது மட்டும் இல்லாமல் டைமென்ஷன்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். லெட் W denote the subspace of R power 4. R power 4 வந்து ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ள சப்ஸ்பேஸ் வந்து W. சரி, இந்த R power 4 இருக்கிற வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. U1, U2, U3, U4ன்னு 4 வெக்டாரும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு பேர் மாற்றியும் கொடுக்கலாம், UV, WXன்னு கூட கொடுக்கலாம். அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். ஃபைண்ட் எ சப்செட், அதாவது U1, U2, U3, U4ன்னு 4 வெக்டார்ஸ் இருக்குது. இதில் எது சப்செட்டு, யாருக்கு? இந்த Wக்கு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதோட டைமென்ஷன்ஸும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த கொடுத்துருக்க இந்த U1, U2, U3, U4 வேல்யூஸ்லாம் எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டுக்கு எழுதிடணும். இது U1 உடைய வேல்யூ, U2 வேல்யூ, U3 வேல்யூ, U4 வேல்யூ. அந்த 4 வேல்யூஸும் கொஷினை பார்த்து இங்கே எழுதுங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும்னா, இதை மட்டும் எனக்கு எப்படியாவது 0 ஆக்கணும், ரோ எக்லான் ஃபார்ம். சரி, முதல்ல இந்த இடத்த 0 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடுமா? அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ரோ 2 நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 2வையும் ஃபஸ்ட்டு ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 0 ஆகிடுது. ஓகேங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடும். இங்கே இந்த செகண்ட் ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி. அப்போது எனக்கு இந்த இடம் 0 ஆகிடுது. இது 1, இந்த இடம் 1, இந்த இடம் -3. நீங்கள் இதில் கேல்குலேட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ அடுத்தது இந்த இடம் எனக்கு 0 ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 1 கூட சப்ட்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடுமா? அப்போது நான் ரோ 3 என்ன பண்ணுறேன்னா ரோ 1 கூட சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ 1 - 1 0, 0 - 2 0 -2 +2, 6 - 4 2, -5 -1 -6. இப்போ எனக்கு 2 இடம் 0 ஆகிடுச்சு. இப்போ எனக்கு மூணாவது இந்த 2 வந்து 0 ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 எடுத்து திரும்ப மோஸ்ட்லி நீங்கள் ஒரே ரோஸ் கூட ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் பெஸ்ட் ஆன்சர் வரும். ஸோ இந்த 2 எடுத்துக்கங்க. இந்த 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண 0 ஆகிடுமா? அப்போ நான் ரோ 4 என்ன பண்ணுறேன், ரோ 4 -2 டைம்ஸ் ரோ 1. இதை எடுத்து ஃபஸ்ட் ரோ கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து இது வருது. ஓகேங்களா? 0 -1 -1 3. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடம் 0 வந்துடுச்சு. எனக்கு இன்னும் பேலன்ஸு இந்த இடத்துல 3 zeros வந்துடுச்சு. எனக்கு இன்னும் இந்த 2 இடத்துல 0 வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த -1 எடுத்து இந்த +1 கூட ஆட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணனா ஆகிடும், 0 ஆகிடுமா? இது ஆட் பண்ணால் 0 ஆகிடுமா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ நான் ரோ 4 என்ன பண்ணுறேன்னா ரோ 4 ரோ 2 ஆட் பண்ணுறேன். -1 + 1 0, -1 + 1 0, 3 - 3 0. இப்போ எனக்கு இங்கேயும் 0 வந்துடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த ரோ ஃபுல்லாக 0 வந்துடுச்சு. மேலே இருக்கிற ரோவும் 0 வர வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். வர வைக்க முடிஞ்சதுன்னா எழுதுங்க, இல்லை தேவையில்லை, செக் பண்ணுறேன். இந்த 2 எடுத்து இந்த 2வை இந்த 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண 0 ஆகிடுமா? அப்போ நான் ரோ 3 என்ன பண்ணுறேன்னா ரோ 3 - 2 டைம்ஸ் ரோ 2 பண்ணால் எனக்கு 0 வருது பாருங்கள். 0 - 0 அது 0 விட்டுடுங்க. இங்கே பாருங்கள் என்ன இருக்குங்க, 0 இருக்குது. -2 டைம்ஸ் ரோ 2லையும் 0 இருக்குது. 0 - 0 0. நெக்ஸ்ட் 2 இருக்குது. 2 - 2 × 1. ஸோ 2 - 2 0. ஸோ இந்தமாரி பண்ணும்போது எனக்கு ரோ 3யும் ஃபுல்லாகவே எனக்கு என்ன வந்தது, 0ன்னு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி 0 வர வைக்க முடிஞ்சதுன்னா வர வைங்க. ஏன்னா அதோட யூஸ்ஃபுல் பின்னால் தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போது இதில் நான்-0 ரோஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். 0வே இல்லாத ரோஸ் இது ஒரு 0 இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாகவே 0வாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 ரோஸ் தான் வந்து 0வே இல்லாத ரோ, எல்லாமே 0வே இல்லாத ரோ. இதில் பாருங்கள் எல்லாமே 0s இருக்குது. அப்போது எல்லாமே 0 இல்லாத ரோஸ் வந்து 2 ரோ தான். 1 -2 4 1 0 1 1 -3. இதுதான் வந்து சப்ஸ்பேஸ். அதாவது இந்த 2 வெக்டார் தான் வந்து அந்த Wக்கு வந்து பேஸ்.
அப்போது டைமென்ஷன், அதோட டைமென்ஷன் எத்தனை இருக்கீங்க? டிக் போட்டிருக்கோம், 2 டிக் போட்டிருக்கோம். அந்த டைமென்ஷன் தான் 2. அதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அப்சர்வ் பண்ணுங்கள். மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு எக்லான் ஃபார்ம் ஜீரோஸை கொண்டு வாங்க. அப்புறமா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜீரோஸ்லாம் வர வைக்க முடியுமா, ரோஸ் ஃபுல்லாக 0 ஆக்க முடியுமா பாருங்கள். முடிஞ்சதுன்னா 0 ஆக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஸோ எதெல்லாம் ஜீரோவே இல்லாத ரோஸ், எல்லாமே ஜீரோவே இல்லாத ரோஸ் தான் நம்மளுக்கு பேசிஸ். எத்தனை வந்திருக்குன்னா 2 வந்திருக்கு. ஸோ அதான் டைமென்ஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.